எப்படி இருக்கும், ஆண் பெண் இருவருக்கும் காதல் எப்படி வரும், அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க, அவங்க ரொமான்ஸ் எப்படி இருக்கும், காதலுக்கு முன்பின் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அனைத்தையும் பற்றி இந்த பதிவில் காணலாம். அதற்கு முன்னாடி அவர்களுடைய ஒரு சில குணங்களையும் பார்த்துட்டு பதிவில் வந்து நம்ம எப்படி அதில் வெற்றி பெறுறது, எந்த ராசி அவங்களுக்கு செட் ஆகும், யார்கிட்ட அவங்களுக்குலாம் ஈர்ப்பு ஏற்படும் என்ற அனைத்து தகவல்களையும் தெளிவாக காணவிருக்கிறோம். மகர ராசி சக்கரத்தின் 10ஆம் இடம். உழைப்பு 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 உழைப்புக்கு பேர் போன ராசி, சனியுடைய வீடு, நிலராசி, கடினமான இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த கடினமான பாறையில தானே வந்து ஒரு செடி வளருது. அப்ப எதற்குமே இணங்காத அந்த பாறை அந்த செடி வளர்றதுக்கு இடம் கொடுக்குது. அப்ப இந்த மகர ராசியின் மனதில் காதல் பூக்குமா? தாராளமாக பூக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கால சக்கரத்தின் 1-8 கூடிய செவ்வாய் இந்த இடத்துல வந்து உச்சமாகிறாரு. அதனால வந்து கடினமாக உழைக்கும் பொழுதுதான் எங்க வாழ்க்கையில வந்து ஷைன் ஆகுறாங்கன்னு எடுக்கலாம். அதே போல காதல் எப்படி மலரும், அதே போல கூடுதல் உறவு வந்து எந்த வகையிலாவது இவங்களுக்கு ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 11ஆம் அதிபதி அவங்க ராசியில வந்து உச்சநிலையை அடைகிறார். அதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு ஒரு கூடுதல் உறவோ இல்லை காதல் நிச்சயமா அவங்க வீட்டு கதவை தட்டும், அவங்க இதே கதவை தட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சனியுடைய வீட்டுக்கு காதல் வருமானு ஒரு கேள்விலாம் அங்கே வரவே கூடாது. ஏன்னா அதீத அன்பு கொண்டது சனி தான். சனி மாதிரி ஒரு கருணை உள்ளம் கொண்டவரும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கொடுங்கோல் உள்ளம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 வேரியேஷன் அவர்கிட்ட பார்க்கலாம். இது வந்து கர்ம ராசி, தொழில் ஸ்தானம், தொழில் வேலைன்னு அந்த வந்து ஒரு செய்யும்போது அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு 15-16 வயதிலேயே ஒரு படிக்கும் காலத்திலேயே வந்து இவங்க வேலைக்கு சென்றுடுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து அந்த கிரகம் ஏற்படுத்திடுவாங்க. பார்ட் டைம் ஜாபாக படிக்கும் போதே பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சிலர் வந்து குடும்ப சூழலாகவோ இல்லை வந்து ஒரு பெற்றோர்களுடைய பாதுகாப்பு இல்லை, பெற்றோர் இல்லை அப்படின்ற காரணத்துக்காகவோ எந்த வகையிலேயாவது ஒரு சூழல் அவங்க வந்து வேலை செய்கிற மாதிரி, பெற்றோர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த வேலை பார்க்கக்கூடிய சூழல் இவங்களுக்கு ஏற்பட்டு ஒரு சிலர் இன்ட்ரெஸ்டால வீட்டில் வந்து டியூஷனும் எடுப்பாங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில். அதனால மகர ராசி லக்னக்காரர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க காதல்ல, பொதுவான குணங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். காதல் பயப்படுவார்கள், காதல் திருமணம் உண்டு, காதலில் வெற்றி உண்டு, இவங்களுடைய துணை வந்து நல்லா அழகா அன்பா ஒரு சேர இருக்கணும், அதே போல தாய் போல வந்து அவங்கள பார்த்து கொள்ளணும்னு நினைக்கக்கூடியவங்க, அன்பும் அழகும் கூட தாய்மை குணம் அவங்க நிறைஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க 7ஆம் வீடே வந்து கடக வீடாக வரும். அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கலத்திரமும் அமைஞ்சிரும். என்ன காரணம் அப்படி அமையிறதுக்குன்னா அவங்க பொறுமை, அவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க. ஏன்னா நிலராசின்னு சொல்லிட்டோம், ரொம்ப ஸ்லோவாக செயல்படக்கூடியவர்கள்னு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் டப்புன்னு செய்ய மாட்டாங்க. பொறுமையாக நிதானமாக ஆராய்ந்து யோசனை பண்ணி செய்யக்கூடியவர்கள் வந்து சொல்லலாம். ஆண் பெண் இருவர்கிட்டையுமே அது வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க, எடுத்தால் அந்த விஷயத்தை வந்து பின்வாங்க மாட்டாங்க. காதலில் வந்து சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருந்து அதில் வந்து வெற்றி காணக்கூடியவர்கள். இவங்க நம்பி யாராவது வந்துட்டு உதவுங்கரம் கொண்டவர்கள், தெளிவான ஆளுமை உண்டு. இவங்ககிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே தெளிவான ஆளுமை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து மிக நேர்த்தியாக ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருவாங்க. அதில் வந்து பிறர் குற்றமோ தவறோ எதுவுமே காண முடியாத அளவுக்கு நல்ல குணம் இருக்கும். நல்லா பேசக்கூடியவங்க. என்னடா இவங்க அதாவது கோபம் நிறைய வந்துடும். தப்புலாம் யாருன்னா செஞ்சுட்டாங்கன்னா கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டாலும் அங்கே வந்து கனிவும் காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுடைய ஆளுமை திறனால் இவங்க வந்து நல்லா திறம்படக்கூடிய அவங்களுடைய நிர்வாக திறமையால் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு முதன்மை பெற்று விளங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கோபம் வந்தாலும் பின்னாடி வந்து எதற்காக அந்த கோபத்தை பட்டோம், அந்த கோபம் சரியா தப்பா என்று உடனே வந்து அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த கோபம் வந்து சரின்னா நான் கோபப்பட்டது சரி என்று நினச்சிக்குவாங்க. அப்படி தவறாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு குணமும் இவங்கக்கிட்ட காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் ஒரு நியாயமான கோபமாக இருக்கும். சப்போஸ் இவங்களே வந்து ஒரு தேவையில்லாத கோபப்பட்டாலும் அதற்காக வந்து வருந்தக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து
நல்ல உறவுகளுக்கு கிட்ட உறவுகள்லேயே இவங்க வந்து நல்ல முன்னுதாரணமாக இருந்து வாழக்கூடியவர்கள். ஒரு ரொம்ப லோவாக இருப்பாங்க, தங்களுடைய உழைப்பால் முன்னுக்கு வருவாங்க. 4 பேர் சொல்லுவாங்க, பாரு அவன் எப்படி வந்திருந்தான் சின்ன பிள்ளையில, இப்போ எப்படி குடும்பத்துக்காக உழைச்சி இன்னைக்கு 4 பேர் முன்னாடி மதிப்பாக வாழ்கிறான்னு உறவுகள்லாம் சொல்கிற அளவுக்கு நல்லா வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள். அதே போல் ஒரு விஷயம் நல்லதாக இருந்தால் அதை துணிந்து செய்வாங்க, தேவையற்ற விஷயங்களாக இருந்தால் அங்கேருந்து கடந்து வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். வீண் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, வந்த பிரச்சனையை விட மாட்டாங்க, பிறர் விஷயங்களில் வந்து போய் தலையிட மாட்டாங்க. தெய்வ பக்தி இவங்களுக்கு வந்து அதிகம் இருக்கும். ஆனால் தெய்வ பக்தி இருக்குன்னு காட்டிக்க மாட்டாங்க. ஆன்மீக நாட்டமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா தெய்வ நம்பிக்கை அதிக அளவில் இருந்தாலும் கூட வெளியில் இவங்க பார்க்கும்போது தெய்வ நம்பிக்கை இல்லாத மாதிரியும் தெய்வத்து மேலே எந்த பற்றம் இல்லாத மாதிரியும் காட்டிக்கொள்வார்கள். பேசும்போது பார்த்தீங்கன்னா நாத்திகவாதியாக இருக்கும், ஆனால் முழுமையான ஆன்மீகவாதி. ஏன்னா இளமையில் பேசலாம், ஆனால் முதுமை அடைய ஒரு 35-40 வயதுக்கு மேலே போனீங்கன்னா இவங்களை அறியாமையே அந்த ஆன்மீகம் அவங்கள வந்து இழுத்துக்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து யாரையும் பழிவாங்கும் குணம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு எதிரின்னு யாரா நினச்சிட்டாங்கன்னா அவங்கள வெற்றி கொள்ளணும், அவங்கள தோற்கடித்தே தீரணும் என்ற எண்ணம் அதிகமாக காணப்படும். அதே போல் கோபம் கொள்வது இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க. கோபம் கொண்டாலும் அந்த கோபம் நியாயமான கோபமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இவங்களுடைய ஆளுமை திறமையால் ரொம்ப சிறப்பாக வந்து மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசி ஆண்கள் பெண்கள் இவங்க வந்து படிக்கும் காலத்துலேயும் சரி, வேலை செய்யும் இடத்துலையும் சரி கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து எதிர்ப்பாளரிடம் வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுடும். அது வந்து ஒரு சில நல்ல தசா புத்தியாக போனால் அது நல்லபடியாக ஒரு லைஃப் அமைஞ்சிடும். அப்படி இல்லையா இவங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்துல வேலைக்கே வந்து அது ஒரு பிரச்சனையாகவும் மாறிடும். இவங்க பேர் ரிப்பேர் ஆகிடும்னு சொல்லலாம். இப்போ இதே வந்து ஒரு அரசாங்க வேலையாக செய்கிறாங்கன்னா ஒரு இடமாற்றம் ஏற்படும். இல்லை ஒரு ப்ரைவேட்லலாம் வேலை செஞ்சால் அந்த வேலையிலேருந்து வெளியே வர மாதிரி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுடைய 11ஆம் அதிபதி இவங்க ராசியில் உச்சமானாலும் கூட இவங்களுடைய ஆளுமை திறனும் இவங்களுடைய நிர்வாகத்திறனும் மற்றவங்களை வந்து ஒரு கம்பீரமான தோற்றமாக இருக்கும். இவங்களுடைய ஆட்டிடியூடெல்லாம் எதிர்ப்பாளரை வந்து கவர்ந்து இழுக்கும். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இவங்களுக்கு வந்து காதல் ஏற்படும், காதலும் செட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் வந்து காதலில் வந்து இவங்க ஒரு சிலர் வந்து பெரும்பாலும் வெற்றியை காண்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவனுடைய அந்த ஈர்க்கும் சக்தியால். மேற்கண்ட பொதுவான குணங்களை கொண்ட மகர ராசி ஆண் பெண் இருவருக்குமே இந்த காதல் எப்படி மலருது, அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, துணைக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன விஷயங்கள் தான் வந்து வித்தியாசம் இருக்கும், ஒரு 2-3 விஷயங்கள். இப்போ ஆண்கள் வந்து எப்படி அவங்க காதலை வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க எப்படி அவங்க ரொமான்ஸ் இருக்குது, அதே போல் அவங்க உறவுக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க என்பதை வந்து பார்க்கலாம். மகர ராசி இது வந்து அபூர்வமான ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம். எதையுமே வந்து பொறுமையாக ஆலோசனை செய்து முடிவெடுக்கும். அவங்க பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது கூட இப்படி தான் செய்கிறாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, யோசனை செய்வாங்க, ஆலோசனை செஞ்சு அப்புறம் வந்து அந்த காதலை வந்து மெதுவாக தான் வெளியிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உடனே டக்குன்னு போய் சொல்லிடுறது இல்லை. இது வந்து நம்மளுக்கு எல்லா வகையிலும் ஒத்து வருமானதை வந்து அவங்க பொறுமையாக யோசனை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரராசி அப்படின்றதுனால இது பார்ட்னரை சார்ந்து வாழும் எண்ணம் கொண்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எதையுமே வந்து தன் துணையுடன் கலந்து ஆலோசிக்க நினைக்கும். மகரம் வந்து சனியுடைய வீடு. அந்த சனியுடைய வீடு என்ன பண்ணோம்னா அது தானாக வந்து முடிவெடுக்காது. ஒருத்தர் சொல்கிறத வந்து கட்டளை இட்டாங்கன்னா அதை வந்து செய்து முடிக்கும், ஒரு செயலாற்றக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் தனக்கு வரக்கூடிய கலத்திரம் தன்னை விட வந்து எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கணும்னு வந்து எதிர்பார்க்கும். அறிவு, படிப்பு, வசதி, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், அனைத்து வகையிலையுமே அவங்க வந்து இவங்களோட பெட்டராக இருக்கணும்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்கள கேட்டு இவங்க எல்லாமே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், வாழ்க்கையை வந்து ஒரு ஈஸி கோயிங் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து நினைப்பாங்க நம்மளே வந்து இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க தான், அப்போ நமக்கு துணையாக வர்றவங்களும் இறங்கி வேலை செய்யறவங்களா, நல்லா வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணி நம்மளை கமாண்ட் பண்ணுறவங்களா இருக்கும்போது அவங்க வந்து அந்த மாதிரி ஆளை வந்து ஈஸியாக தேர்ந்தெடுத்துடுறாங்கன்னு சொல்லலாம். சரராசின்றதுனால அவங்க வந்து
ஒருத்தவங்க முழுசாக நம்பிட்டாங்கன்னா அப்படியே வந்து அவங்ககிட்ட வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு நீட்டாக போயிடலாம், வேற எந்த சாய்ஸும் வேணாம் அப்படின்னு வந்து அவங்க தேர்ந்தெடுக்க முடிவு செய்கிறாங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட தான் இவங்க வந்து போய் அப்ரோச்சும் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ பார்ட்னர் வந்து இவங்களுடைய ப்ரப்போசலை ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் வந்து ஃபுல் சரணாகதின்னு சொல்லலாம். நீ என்ன சொல்கிற சொல்லு, நான் செய்கிறேன். நீ என்ன படிக்க சொல்கிறியோ நான் படிக்கிறேன். இல்லை என்ன வேலைக்கு போகணுன்னு போகிறேன், இல்லை என்ன பிஸ்னஸ் செய்யணுன்றியோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துக்குமே வந்து இவங்க ஓகே சொல்லிடுவாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அவிட்டம் வந்து எல்லாத்துக்குமே ஒத்து போயிடும்னு சொல்லலாம். திருவோணம் வந்து என்ன பண்ணோம்னா அது ஒரு சுக்கிரன் தோஷம் பட்ட நட்சத்திரம். மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதோடைய எண்ணோட்டங்கள் வந்து அப்பப்போ மாறிக்கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். அவங்க வந்து அப்பப்போ சண்டை போடுவாங்க பார்ட்னர் கிட்ட அப்படின்லாம். உத்திராடம் வந்து கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்தையுமே செய்து முடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து ஒரு லவ்வை சொல்லி ஒரு அவங்களும் வந்து இவங்களுக்கு கமிட் ஆகி இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து இவங்க வந்து நல்ல ஒரு பொறுப்பாக சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், மற்றபடி 4 பேருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு மதிப்பு கௌரவமாக வாழணும், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருவாங்க. அப்படியே செய்தாலும் கூட இது சரராசின்றதுனால ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பார்ட்னர் வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா மகரம் வந்து தன் பார்ட்னர் அவங்களோட வாழ போகிறவங்க அவங்களுடைய மனைவி வந்து நல்லா ஏற்கனவே இவங்க வந்து எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க சார்ந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம், டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ இவங்கள விட அவங்க பார்ட்னர் நல்லா எல்லாத்துலேயும் வலிமையாக தானே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ பணத்தால், மனதளவில், ஒரு தொழிலில், அழகில், திறமையில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க சிறப்பாக இருக்கணும். ஒரு விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி செய்யணும். அப்படி அவங்க சொன்னாங்கன்னா நான் கேட்டு எல்லாத்தையும் செஞ்சிருவேன். என்னை வந்து யோசனை பண்ணி மூளையை யூஸ் பண்ணி நீ இந்த மாதிரிலாம் செய்யின்னு என்னை சொல்லக்கூடாது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து அவங்க சொன்னதை அப்படியே வந்து நான் ஃபாலோ பண்ணிவிடுவேன். நானாக தனியாக சுயமாக சிந்தித்து நான் மட்டுமே முடிவெடுத்து ஆர்கனைஸ் பண்ணி என்னால் வந்து செய்ய முடியாது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறேன், நான் வந்து அதன்படியே கேட்டு நடந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது மகரம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து இவங்க சொல்லுவாங்க, எனக்கு சில விருப்பங்கள் இருக்குது, என் விருப்பத்தை நிறைவேற்றிட்டா நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இது சனியுடைய ராசி, நிலராசி, அது போல் இல்லாமல் அன்பின் இருப்பிடம்னு சொல்லலாம். இந்த சனியுடைய ராசிலாம் அன்பு வச்சுட்டான்னா அந்த மாதிரி ஒரு அன்பு யாருமே எதிர்பார்க்க முடியாது, அதீத அன்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருக்கக்கூடிய நெருக்கம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லும் போதே ஒரு சிலருக்கு அது சிரிப்பாக கூட வரும். டோட்டல் சரண்டர் ஆகிடுவாங்க. நான் உங்ககிட்ட ஃபுல் சரணாகதி. அது ஏற்கனவே வந்து ஒரு தாய்மையை வேற அங்கே எதிர்பார்க்குமா, அப்படிதான் இருக்கும் இந்த அன்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். மகரம் தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து நல்லது கெட்டது எல்லாமே பார்ட்னருடைய கையில் தான் சொல்லிடலாம். பெரும்பாலும் இவங்க துணைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சந்தேகம் இருக்கும். ஏன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து மற்றவங்கள வந்து எதிர்பார்க்குறாங்க, ஏன் இவங்க சுயமாக சிந்திச்சு தானாக வந்து செய்ய மாட்டாங்களா, எதையும் பண்ண மாட்டாங்களா, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது பார்ட்னரை வந்து சார்ந்து இருக்கும் எதை செய்தாலும். ஏன்னா அதுக்கு பிடிக்கும். அதுக்கு ரெண்டாவது வந்து பார்ட்னர்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து எப்பவும் பேசுறது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது, எதை கேட்டாலும் ஒரு கலந்து ஆலோசித்து பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதுக்கிட்ட வந்து இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தையே வந்து அவங்க முடிவு செய்வாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 12 ராசியிலேயே மகரம் வந்து அதோடைய தன்மையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை அப்ரோச் பண்ணுறதாகட்டும், அதனுடைய எதிர்பார்ப்பாகட்டும், அது போய் ஃபுல்லாக அந்த சரண்டர் மோடாகட்டும், எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு அதீத காதல் வந்து இருந்தாலுமே அதே போல் பார்ட்னருடைய எமோஷ்னலையும்
லவ்வையும் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பார்ட்னருடைய நாலேஜை புரிஞ்சுக்குவாங்கன்னா இவங்களால புரிந்து கொள்ள முடியாது, அதை வந்து இவங்களால உணர முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு இதே வந்து ஒரு நல்ல நாலேஜபிளாக இருக்கிறவங்க ஒரு துணையாக கிடச்சிட்டாங்க, இல்லை இந்த ராசியை வந்து இவங்களுக்கு துணையாக வந்துட்டாலும், இல்லை சிம்மமே அவங்களுக்கு வந்துட்டா கூட லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து இவங்க கிட்ட வந்து அவங்க பார்ட்னர் தான் வந்து எல்லாத்தையுமே புரிய வைக்கணும். ஒரு தாம்பத்திய உறவில் ஒரு நல்லது கட்டினாலும் எல்லாம் அவங்க கிட்ட தான். இவங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரம்மாஸ்திரமே பார்ட்னர் கிட்டன்னு வந்து சொல்லிடலாம். பெரும்பாலும் அப்படி தான் போகிறாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களே வந்து எல்லாத்தையுமே முடிவெடுப்பாங்க. பார்ட்னர் ஜீரோவாக இருந்தால் கூட அவங்க மோல்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஆண்களுடைய மனநிலை வந்து இப்படி தான் இருக்குது. பெண்களும் முக்கால்வாசி இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுடைய பார்ட்னரை சார்ந்து அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை. ஏன்னா பார்ட்னருடைய எமோஷன்ஸோ லவ்வும் புரிஞ்சாலும் அவங்களுடைய நாலேஜை வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து புரிந்து கொள்ள முடியறதில்லை. இது சனியோட ராசின்றதுனால பார்ட்னர் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து புரிய வைக்கணும் அப்படின்ற சூழல் வந்து இங்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர் அந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அருமையான வாழ்க்கையை வந்து இவங்க லீட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நல்லா உழைக்கும், நல்லா திறமையாக இருக்கும், நல்லா ஒரு நிர்வாகமும் பண்ணோம், எல்லாத்தையும் ஒரு முதன்மை பண்ணோம், உழைக்கிறதுக்கு அஞ்சாது. அப்படியே இருந்தால் கூட அது வந்து ஒரு கனெக்டிவிட்டியும் ஒரு தாய்மையும் வர்ற பார்ட்னர்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. மகரத்தை வந்து திருமணம் செய்தால் வரக்கூடிய துணை நிச்சயமாக சிகரத்தை தொடும் என்றால் ஐயமே கிடையாது. மகர ராசி பெண்களுடைய குண வெளிப்பாடுகள் எப்படி இருக்குது இந்த காதலில் அப்படின்னும் போது ஆண் பெண் இருவருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெண்கள் வந்து நிறைய ஆளுமை திறன் கொண்டு மற்றவர்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல உறுதியான மனம் இருக்குன்னு சொன்னால் பிரச்சனையை வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்த பிரச்சனை வந்து ஒரு எண்டுக்கு வரும்போது தான் சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது தான் சொல்லுவாங்க, சட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்க பார்ட்னருக்கு வந்து எல்லா வகையிலையுமே ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து எமோஷ்னலாக, ஒரு பொருளாதாரத்தில், இல்லை ஒரு நாலேஜ் விதத்தில், அனைத்து வகையிலையும் பார்ட்னருக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். மகராசி பெண்கள் வந்து குடும்பத்தில் வந்து ஆண்களை போல நின்று சிறப்பாக வழி நடத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் மகராசி பெண்களை வந்து நம்ம தைரியமாக வந்து நம்ம அவங்கள வந்து வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய திருவோணத்துக்கு தான் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதே போல் 15 நாள் ஒரு மாதிரி, 15 நாள் ஒரு மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் மட்டும் இந்த அன்பில் போய் ரொம்ப அடிக்ட் ஆகிடக்கூடாது. அந்த அன்பு செலுத்துறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, நம்ம திரும்பி வாங்குறது, அதை பற்றிலாம் நீங்கள் பின்னாடி நிறைய அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு தியானம், மெடிடேஷன், யோகா பண்ணிக்கலாம். மற்றபடி பெண்களும் ரொம்ப வந்து திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. சிறப்பாக வந்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து பொறுமையாக இருந்து அந்த குடும்பத்தோடைய அனைத்து விதமான செயல்பாட்டிற்கும் உறுதியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன இவங்கக்கிட்ட ஒரு மைனஸ்னால் எல்லாருக்கும் ஒரு சில நேரத்தில் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அதை மட்டும் இவங்க மாற்றி கொண்டா போதும். மற்றபடி இவங்க லைஃப் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்க மாட்டாங்க, முடிவெடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதை சிறப்பாக, லேசில் இல்லை, அதை சிறப்பாகவே முடிக்கிற வரைக்கும் ஓயம் மாட்டார்கள். உள்ள உறுதி கொண்டவர்கள் சொல்லலாம். இது வந்து நிலராசி. இது பெரும்பாலும் வந்து நீர் ராசிக்காரர்கள் மேலே ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகம், விருச்சகம், மீனம் வாழ்க்கை துணையாக வரும்பொழுது நிறைய பெனிஃபிட் இருந்தாலும் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசியை திருமணம் பண்ண நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து இவங்க பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் இவங்க எமோஷனல் ஆனால் கூட குடும்ப வாழ்க்கை இங்கே பாதிச்சிடலாம். சின்ன வயசுலேயே காதல் வரும். இவங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சமாக இருந்த ஒரு நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது, 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும்பொழுது இந்த காதல் ஏற்படும். அது திருமணத்தில் முடிஞ்சு வாழ்க்கை சிறக்குமா என்பதெல்லாம் அவங்க சுயஜாதகம் பொறுத்து தான். இப்போ 5ஆம் இடத்தையோ இல்லை ராசி லக்னத்தையோ அதற்கு ஒரு 5ஆம் இடத்தையோ வந்து இந்த பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளனா, சூரியன், ராகு, கேது, சனி இவங்கெல்லாம் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அந்த காதல் வருது,
அதே போல் இவங்களுக்கு சுபகிரகங்களின் தொடர்பு இருந்தால் அந்த காதலை நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 5-7 தொடர்பு, 7ஆம் அதிபதி 5இல், 5ஆம் அதிபதி 7இல், 5-7ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு, 5ஆம் அதிபதி சுயசாரம் வாங்கியிருக்குது. அதற்கு இந்த பாவகிரக தொடர்பு இல்லாமல் சுபகிரக தொடர்பு இருக்கும்பொழுது காதல் வந்தாலும் அது வந்து ஒரு திருமணத்தில் முடிஞ்சு ஒரு சிறப்பான வாழ்க்கையை லீட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களில் வந்து பெரிய லேட் மேரேஜ் தான் நடக்குது. முதல் காதல் வந்து ஒரு பிரேக்கப் ஆகிட்டு அதன் பிறகு வரக்கூடிய 2வது காதல் வந்து இவங்களுக்கு ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் வந்தாலும் ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுடைய 7ஆம் பாவமே கடகமாக வருவதனால வாழ்க்கை துணை வந்து உணர்ச்சி வசப்படும், கோபப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க வேக வேகமாக அனைத்து வேலையும் முடிச்சிருவாங்க. இவங்க வந்து மெதுவாக ஸ்லோவாக ஸ்டடி பண்ணி அப்சர்வ் பண்ணி ஆராய்ந்து வேலையை வந்து செய்வாங்க. அதுவே 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வரும். இது வந்து இவங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. ஆனால் மகரம் வந்து நல்லா ப்ராட் மைண்டடாக திங்க் பண்ணும். அதே போல் பெற்றோர் மேலே பாசம் வைத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கும். ஆனால் வாழ்க்கை துணை என்ன பண்ணணும்னா அது உடன்பாடு இருக்காது. குடும்பத்திலேயே கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு வேறு ஹெல்ப் பண்ணுறதான்னு பார்ட்னர் நினைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கை துணை வந்து சரியாக பொருந்தாது ஒரு சிலருக்கு, அதனால் பிரச்சனையும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் இரு வீட்டாருக்குமே ஒத்து போகிறது கிடையாது. அதனால் தனி கொடுத்துன்ற ஒரு சூழலும் ஏற்படும். இப்போ இவங்களுக்கு வந்து பொருத்தமும் சரியாக பார்க்காம கட்டிட்டாங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் பெரிய பூதாகாரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கை துணை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதனால ஓரளவு வந்து மனதில் நிம்மதி இருக்காது. அதே போல் ஹெல்த் இஷ்யூ வந்து ஏற்படும், சண்டை சச்சரவு வந்து ஏற்படும், தாம்பத்தியம் இருக்காது. சில பேர் வந்து வேலை விஷயமாக பிரிந்து வேற இருப்பாங்க, தனித்திருக்கும் சூழலும் ஏற்படும். அதனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த கூடுதல் உறவும் ஏற்பட்டுடும். இதெல்லாம் வந்து தசாபுதிலாம் சிறப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உறவுலாம் ஏற்பட்டுச்சுன்னா கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் நிறைய பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இல்லை அவங்களுக்கு வந்து இருதார அமைப்பு இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு தசாபுதியும் சிறப்பாக இருக்குதுன்னா அந்த உறவாலேயே அவங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தை வைத்து தான் இதை கன்ஃபார்மாக நம்ம வந்து இந்த பலன்களை சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாம் பொதுவான பலன்களில் இவங்களுக்கு ஏற்படக்கூடியது 2வது ஒரு கூடுதல் உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்காக உடனே நம்ம எல்லாருமே நம்மளுக்கு இருக்குதான்னு வந்து யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு ஜோசியரிடம் கொடுத்து தான் நம்ம வந்து ஆய்வு பண்ணிக்கலாம். அதனால் வந்து எதிர்பார்க்கிட்ட என்னைக்குமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஒரு 7.5 சனியில் ஜென்ம சனி போகும்போதோ இல்லை ஒரு கண்ட சனி போகும்போதோ இல்லை ராகு கேதுகள்லாம் கோச்சாரத்தில் டிரான்சிட்டில் வந்து அந்த ராசி லக்னத்திலே போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாளர்கிட்ட இதே ஒரு 6, 8, 12ஆம் அதிபதி தசாபுதிகள்லாம் நடக்கும்போது இல்லை உறவு கிரகங்களே தசை நடத்துதுன்னா அந்த காலகட்டம் அவ்வாறாக இருக்கணும். அதுக்கு தான் வந்து இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்து மகர ராசி லக்னக்காரர்கள் லவ் பண்ணிடுறாங்க அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய 5வது பாவம் வந்து ரிஷப வீடாக வந்துடும். அவங்க எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி, அப்போ அவங்க பார்ட்னருக்கு அவங்க லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்க அனைத்து விதத்திலையும் வந்து அவங்கள நிலைநிறுத்த வேண்டியிருக்கும். நான் உங்களுக்கு வந்து எல்லாமே செய்வேன், உனக்கு எமோஷ்னல் சப்போர்ட்லேருந்து மாரல் சப்போர்ட்லேருந்து உனக்கு பொருளாதாரத்துலேருந்து எல்லாத்துலேயும் நான் உனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன்றதை வந்து அவங்க வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்னை நீ காதலிக்கிறதுனால உனக்கு இந்த ஆதாயம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியதும் இருக்கும். அதை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க காதல் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து இங்கே தாராளமாகவே சொல்லலாம். இதுதான் உங்களுக்கு டிப்ஸு. உங்களுக்கு காதல் வந்துடுது, இந்த காதலை வந்து நீங்கள் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த டிப்ஸை நீங்கள் வந்து மேற்கொள்ளணும். நீ என்னை காதல் பண்ணுற, என்னை காதல் பண்ணுறதுனால உனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு அவங்க வந்து ப்ரூஃபோடு அங்கே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மகர ராசி லக்னக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். பொதுவான குணநலங்களோட ஆண் பெண் இருவருக்கும் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்க்குறாங்க, அந்த காதல் எப்படி வெளிப்பாடு இருக்குது, அவங்க எப்படி நடந்துக்கணும், அந்த காதலை சக்ஸஸ் அடைகிறதுக்கு என்ன பண்ணுன்றதெல்லாம் இதில் சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து லக்னம் மகர லக்னமாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும். ராசி மகர ராசியாக இருக்கும், லக்னம் வேறமாக இருக்கும். அதனால தான் அவங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புக்கு ஏற்றவாறும் ராசி லக்னங்களுக்கு ஏற்றவாறும் இதில் இருக்கக்கூடிய குண வெளிப்பாடுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதற்கெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது தான் இன்னும் நாம் துல்லியமான பலன்களை கணக்கிட முடியும்.